அக்கா அக்கா வாங்க 3 பெட்ஷீட் வாங்கினா ஒரு 3 பெட்ஷீட் 500 ரூபாய்க்கா. 3 பெட்ஷீட் 500 ரூபாயா? ஆமா, பாய் வாங்கினா 2 பாய் இலவசம். ஒரு பாய் வாங்கினா ஒரு பாய் இலவசம். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். அம்மாமார்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களது குடும்பமும் நல்லதொரு குடும்பம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் மேற்கண்ட முகவரிக்கு உங்களது குடும்ப புகைப்படத்தை அனுப்புங்கள். தேர்ந்தெடுக்கப்படும் புகைப்படத்துக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். கடைசி தேதி டிசம்பர் 10. டிசம்பர் 10. டிசம்பர் 10. குடும்ப போட்டோவா? அத லாஸ்ட் டேட்டுக்குள்ள அனுப்பி வைக்கணுமா? நம்ம போட்டோவை அனுப்பலாமாயா? பொடி பாக்கத்தவளே, நாமளே நம்ம குடும்பத்தை விட்டு இங்க வந்து ஒண்டி பழிக்கிறோம். இதுல வேற நம்மளுக்கு குடும்பமாவது. சும்மா உக்காருங்களா? இந்த போட்டோ நல்லா இருக்குதா? இந்த போட்டோவை அனுப்பலாமா? எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா? எங்க அம்மானா எங்க அம்மா தான். இந்த அம்மாவுக்கு உடம்பு தெரியல. கூந்தலாய் வளர்க்கிறனா, மார்பை துணியால் மூடுறனா, நடத்தையில் இடுப்பை வளைக்கிறனா, நானே கோணி பேசுறனா. மறைச்சு மறைச்சு வச்ச என் உணர்ச்சி எல்லாம் என்ன மீறி வெளியே வந்தாச்சு. முழுக்க நனைஞ்ச பிறகு முக்கடத்துக்கு பாருங்கடா பாருங்கடா துணிஞ்சாச்சு. தெருவுல புடவை கட்டியாடா வர? எங்க வீட்டு மானத்தை காப்பாத்தணும்னு பார்த்தா நீ பறக்கறியா? தெரு வெளியே நீ புடவை கட்டிக்கணும் வரையா? வேணாப்பா விச்சிருக்கிறா தம்பி. வேணா விச்சிருக்கா வீட்டு மானத்தை தெரு வெளியே நீ புடவை கட்டி கூடி பிறந்த பிறவிகளே விலை மாதிடம் கூட்டிக்கிட்டு போனத நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அவங்கள மாதிரிதாங்க பொம்பளை மாதிரி வாழணும் ஆசைக்கா. என்ன? அதனால தாங்க எங்க அண்ணங்க உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கக்கா. அப்படியா? சரி சரி அழாத. எங்க அண்ணன் கேட்டா எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. சரிப்பா. சிச்சி சரிம்மா. கோடி புண்ணியங்கா. இந்த போட்டோவை அனுப்ப வேண்டாம். என்னடா சொல்லுவோம்? போட்டோல உன் முகத்தை அழிச்சிருக்கிற. நான் அவங்க கூட இல்ல. எனக்கு அங்க இடம் இல்ல. நான் இருந்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா தங்கச்சி அவங்க இருக்க மாட்டாங்க. நான் எப்பவுமே வேலைக்கு போயிருக்கேன். 9 வயசுல இருந்து அப்பா கூட கல்வடைக்க போவேன். அப்பா மட்டும் வேலைக்கு போதாது, காசு வேணுமே. வேலை செய்யும் போது ஆம்பளை பொம்பளை தெரியல. ஆனா வீட்டுல இருந்தா பாவாடை கட்டு ஜாக்கெட்டு போடு. ஜியோ, நீ ஏற்கனவே இங்க வந்துக்கிறல்ல? ஆமா ஆயா, ஏற்கனவே 2 வாட்டி வந்திருக்கேன். நீங்க தான் துரத்தி விட்டுட்டீங்க ஆயா. சரி, இப்ப எங்க வந்த? என்னால வீட்டுல இருக்கவே முடியல ஆயா. கண்ணுல மை வச்சா கூட திட்டுறாங்க. வாணி அறிய, ஆகாசவாணி அறிய, பூமாதேவி அறிய, பூமாதேவி அறிய, காமாட்சி விளக்கறிய, காமாட்சி விளக்கறிய, இங்க இருக்கிற பெரியவங்க சின்னவங்க அறிய, இங்க இருக்கிற பெரியவங்க சின்னவங்க அறிய, நானே பிரியாவுக்கு மகளா போக சம்மதம் கஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் கூட இருப்பேன். இது சத்தியம். பாம்பட்டி சொல்பேட்ட எல்லாத்துக்கும். பாம்பட்டி ஆயா, பாம்பட்டி ஆயா, பாம்பட்டி குரு, சலாம் அலைக்கும் குருபாய். மாலிக்கு சலாம். புதுசா பேக் எல்லாம் மாட்டிக்கின அப்படியே ஆட்டி ஆட்டி போகுது. எக்கோ 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. வாய மூடுறா. எக்கா 1தாக்கா, 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. மச்சான் டாப்பா முடுறா. மச்சான் டாப்பா முடுறா. டாப்பா முடியா? ஏண்டா நாங்க இப்பதான் வேலைக்கு போய் எங்க சமுதாயத்தை முன்னேற்றலாம்னு நினைக்கிறோம். எங்களை திருந்தவே விட மாட்டீங்களாடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? பொட்டையோட வயிற்றுல கொட்டிக்கிறீங்கன்னா உனக்கு பொறைக்கிறதெல்லாம் பொட்டையா தாண்டா பொறக்கும். தம்பி, என்னடா இது? என்னடா இப்படி வெடுக்கெடு பேசுற?
ஒத்த ஆம்பளை புள்ளன்னு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். நீ இப்படியாடா ஆகணும். செல்லம், வீட்டுக்கு வரும்போதாவது இந்த உடுப்ப மாத்திட்டு வாப்பா. ஒன்னாலதானே செல்லம் நம்ம வம்சம் விளங்கணும். ஐயோ அம்மா, அழுவாதீங்க, எல்லாம் பாக்குறாங்க. ஏமா, இதோ பாருமா, பொம்பளைக்குனால வம்சம் விளங்காதா? அதுவும் உங்க ரத்தம் தானம்மா. தெருவுல நடக்க விட மாட்டேன்றானுங்களே. அப்பயும் பொம்பளை இல்லைன்னு சொல்லிட்டான், இப்பயும் பொண்டாட்டியே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப அனுபவிச்சுட்ட மறக்க முடியுமா? குடும்பம்னா ஊருக்காக சேர்ந்து வாழ்றது மட்டும்தானா? அப்பா அம்மா கூப்பிட்டா போயிடவா முடியும்? நம்ம எவ்வளவோ சாதிச்சிருக்கிறோம். கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கிறேன், தெரபிஸ்டா இருக்கிறேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன், ரேஷன் கார்டு ஓட்டுரிமை எல்லாம் கேட்டு பெற்றிருக்கோம். நான் ரேக்கி கத்திருக்கேன், சுயதவி குழு ஆரம்பிச்சிருக்கிறோம், போராடி வீடெல்லாம் வாங்கி கட்டியிருக்கோம். இந்த முகமும் இந்த உடம்பும் எப்படி இப்படி மாறியது? இது நம்ம போட்டோ. இந்த போட்டோவை அனுப்பலாமா? மனம் திறந்து நீ என்னை பார். வேறு வழி இல்லை. எங்கள் பிறவி இது. என்னை நானாக ஏற்றுக்கொள். நான் கேட்பது வேறொன்றுமில்லை.